நாளை சனிக்கிழமை செப்டம்பர் 21ஆம் நாள் பரணி நட்சத்திரம் வருது. அதுவும் எந்த மாதத்தில்? புரட்டாசி மாதத்தில், அதுவும் மகாலய பட்சத்தில் வரும் பரணிக்கு பெயர் மகா பரணி. அந்த மகா பரணிக்கு உடைய தெய்வம் எது அப்படின்னா யமதர்மராஜன். அந்த யமதர்மராஜருக்கு வருஷத்துல ஒரு நாள் இந்த மகாலய பட்சத்தில் வரும் பரணி நட்சத்திரத்துக்கு நம்ம தீபம் போட வேண்டும். அதுவும் கோயிலில் யமதர்ம கோயிலில் போயும் போடலாம். இல்லை என்றால் வீட்டில் மேலே உயரமாக இருக்கிற கட்டடத்தில் நம்ம உயர மாடியில் போய் தெற்கு நோக்கி தெற்கு பார்க்க எரிகிற மாதிரி தீபத்தை ஏற்ற வேண்டும். அந்த தீபம் நம்ம தாமரை திரியில் ஏற்றினால் ரொம்ப விசேஷம். எப்படின்னா, இந்த மகாலய பட்சத்தில் நம்மளை தேடி வரும் பித்ருக்கள், முன்னோர்கள், அந்த வருஷத்தில் இந்த 15 நாள் ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, மகாலய பட்சம், இப்போ நம்மளை தேடி வர்றாங்க, நம்மளை நினைக்கிறாங்களான்னு அவங்கள வரவேற்று நம்ம அவங்களுக்கு உகந்ததை சந்தோஷப்படுத்தினா நம்மளுடைய வாழ்க்கை அற்புதமாக வாழ்வதற்கும் ஒரு தைரியம், திறத்தையும் ஒரு சக்தியையும் நமக்கு அது வழங்கும். இப்போ நம்ம இந்த தீபத்தை ஏற்றுறது மகா பரணி அன்று யமதர்ம தீபம் அப்படின்னு நம்ம ஏற்றினோம்னா அது அந்த பித்ருக்களுக்கு, நம்ம வீட்டை தேடி வர்ற பித்ருக்களுக்கு மோட்சத்தை அளிக்கும். அவங்களுக்கும் மோட்சத்தை அளிக்கும், நமக்கும் அற்புதத்தை கொடுக்கும். அதுதான் இதில் என்னன்னா ஆனால் இந்த மகாலய பட்சத்தில் வரும் பரணி தான் மகா பரணி. அந்த புரட்டாசி மாதத்தில் வந்தாலும் சரி, மகாலய பட்சத்தில் வந்தாலும் சரி, அந்த பரணி யமதர்மராஜருக்கு உரிய நட்சத்திரம். நல்லா புரிஞ்சுக்குங்க, யமதர்மராஜருக்கு உரிய நட்சத்திரம். இந்த நாளில் தான் அவரவர் அந்த நம்ம பித்ருக்கள், முன்னோர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க அவரவர்கள் கர்ம வினைக்கு ஏற்ப யமதர்மராஜர் தீர்ப்பு கொடுப்பாராம். நீ சொர்க்கத்துக்கு போ, நீ நரகத்துக்கு போ அப்படின்னு நம்ம வாழும்போதும் கர்ம வினை ஏற்ப நம்ம சந்தோஷம், தீமை, நன்மை எல்லாத்தையும், கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். செத்த பிறகும் நமக்கு அங்கேயும் போய் நம்ம கர்ம வினைக்கு ஏற்பதான் நம்ம சொர்க்கம் நரகம் நமக்கு கிடைக்குது. அதுக்கு ஏற்றது மேலே இங்கேயே நம்ம உயிரோடு இருக்கும்போதே அவங்க நினச்சி யமதர்மராஜருக்கு நம்ம ஒரு வருஷம் மகா பரணி என்று யமதர்ம தீபம் என்று அந்த தாமரை திரியில நம்ம விளக்கு தெற்கு நோக்கி எரிய விட்டால், அவரை சந்தோஷப்படுத்தினால் நம்மளுடைய கர்ம வினைகள் வாழும் போதும் இறந்த போதும் நமக்கு நல்வழியை காட்டும். நமக்கு சொர்க்கம் வராட்டினா கூட நரகம் கிடைக்க வேண்டாம். ஏனென்றால் அவங்களுடைய திதி யமதர்மம் ஏற்றுவது முன்னோர்களுக்கு சிரார்த்தம், திதி, யமதீபம் இதெல்லாம் இருக்குது. நம்ம என்னன்னா, நம்ம இப்போ வாழும்போது நமக்கு மரண பயம் நம்மை விட்டு அகலும். மரண பயம்னு நம்ம எல்லாரும் மனுஷங்க வயசு ஆக மரண பயத்தை நோக்கி இருக்கிறோம். அதனால இந்த ஏற்றுவதன் மூலம் நன்மைகளை பற்றி நான் சொல்கிறேன். இந்த மரண பயம் அகலம், துர்மரணம் ஏற்படாமல் நம்மளை காக்கும். துர்மரணம் ஏற்படாமல் அமைதியான வாழ்க்கை, அமைதியாக நமக்கு மரணம் ஏற்படணும்னு நினச்சி நம்ம ஏற்றுறோம். முன்னோர்களுக்கு மோட்சமும் கிடைக்கணும், நமக்கு துர்மரணம் ஏற்படாமல் இருக்கணும், மரண பயம் இல்லாமல் இருக்கணும் என்பது நினைத்து நம்ம இந்த வீடு தேடி வர்றோம் பித்திருக்களுக்கு நம்ம மீண்டும் திரும்பி செல்வாங்க. இந்த 15 நாள் நம்மளோட இருந்துட்டு திரும்பி செல்வதற்கு நம்ம வெளிச்சம் காட்டுறோம். அவ்வளோதான். இதில் எவ்வளோ நன்மை இருக்குன்னு பாருங்க. வந்தவங்க திரும்பி போகணும்ல, நம்மளை பார்க்கறக்காண்டி வந்துட்டாங்க, நம்மளுடைய கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் தீர்த்து நமக்கு நல்வழியை காட்டுவாங்க. காட்டிட்டு போகும்போது அவங்களுக்கு வெளிச்சத்தை காட்டுறோம். அதுதான் யம தீபம். வெளிச்சத்தை காட்டுறோம் பாருங்க. அந்த ஒரு தீபம் மட்டும்தான் யம தீபம் என்று சொல்லுவோம். அந்த யம தீபம் தெற்கு நோக்கி எரியும். நாளை சனிக்கிழமை மகாபரணின்னு சொன்னல, அந்த தீபம் ஏற்றும் போது அந்த தீபத்தினுடைய ஸ்லோகத்தை நான் சொல்கிறேன். நாளைக்கு நீங்கள் கேட்டுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரும் லைக் கொடுக்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுங்க. நான் இது ஒவ்வொரு இதுவும் நான் புது விதமாக தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றே தேடி சொல்கிறேன். நீங்கள் கேட்டுக்குங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. லைக் கொடுங்க. நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்கிறேன். ஒவ்வொரு ஆன்மீகத்துக்கும் நான் ஒன்று சொல்கிறேன். ஓகேங்களா?